எனது பெயர் பூங்கொடி. எனக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிறது. எனது சொந்த ஊர் சேலம் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம். எனது கிராமத்து பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில்தான் எனது கணவர் வீடு உள்ளது. எங்களது திருமணம் பெற்றோர்களால் வரன் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம். எனது கணவருக்கும் எனது அண்ணனின் மனைவிக்கும் ஏற்பட்ட தவறான உறவால் என் வாழ்க்கையே பாழானது. எனது வீட்டில் நானும் எனது அண்ணனும் மட்டுமே இருந்தோம். அப்பாவும் அம்மாவும் எங்களது பூர்வீக இடத்தில் விவசாயம் செய்து எங்கள் இருவரையும் படிக்க வைத்தார். அண்ணன் கல்லூரி படிக்கும்போது செல்வி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டான். பெற்றோரும் பெரிதாக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதனால் அவன் எங்கள் வீட்டிலேயே இருந்தான். பிறகு ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை கிடைக்க அண்ணியை கூட்டிக் கொண்டு பக்கத்து டவுனுக்கு தனி குடித்தனம் சென்று விட்டான். பிறகு நானும் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எங்கள் வீட்டில் எனக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார். அதன் மூலம் சுரேஷ் என்பவரின் ஜாதகம் கிடைத்தது. எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை, நல்ல குடும்பம் என்று பார்த்து ஜாதக பொருத்தமும் சரியாக இருக்கவே திருமணம் முடித்து வைத்தார். கணவர் வீட்டுக்கு வந்த பிறகு மாமனார் மாமியார் என்னை நன்றாக பார்த்து கொண்டார்கள். 3 வருடங்களாக என் கணவரும் என்னை அன்பாகவே பார்த்து கொண்டார். எப்பவும் அவர் காலை 7 மணிக்கு வேலைக்கு செல்வார். மாலை 5 மணிக்கெல்லாம் வீடு வந்து விடுவார். ஆனால் ஒரு நாள் வேலைக்கு சென்றுவிட்டு 7 மணி ஆகியும் வீடு திரும்பவில்லை. சரி, வேலை ஏதும் அதிகமாக இருக்கும் என்று நான் வாசலிலேயே காத்திருந்தேன். 10 மணி ஆகியும் அவர் வரவில்லை. போன் செய்தால் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. சரி, அண்ணனுக்கு தகவல் சொன்னால் அவருக்கு தெரிந்த இடத்தில் தேடுவார் என்று அவர்களிடம் போன் செய்து சொன்னேன். பிறகு அவர் வேலை செய்யும் இடம், நண்பர்கள் என எல்லா இடத்திலும் விசாரித்தும் தகவல் இல்லை. விடிந்தும் அவர் வீடு திரும்பவில்லை. நேரமாக எனக்கு பயம் அதிகமாகி போனது. எனது மாமனார் என்னை, வாமா, நாம் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவர்களும் தேடினால் ஏதும் தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் என்றார். எனக்கும் அதுதான் சரியாக தோன்றவே இருவரும் போனோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்லவே அங்கு இருக்கும் எல்லோரும் என்னை மாற்றத்துடன் பார்த்தார். இரவு முழுவதும் சுரேஷை நினைத்து அழுது சோர்வாக இருந்தேன். இன்ஸ்பெக்டரிடம் சென்று நேற்றிலிருந்து எனது கணவரை காணவில்லை என சொன்னேன். காலையில் வேலைக்கு போனவர் வீடு திரும்பவில்லை என்றேன். பிறகு அவர்கள் என் கணவரின் பெயர் மற்றும் எனது குடும்பத்தை பற்றி விசாரித்தார். என் கணவருக்கு எதிரி யாரும் இல்லை. வீட்டிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படியாவது என் கணவனை கண்டுபிடித்து கொடுங்கள் என்று அவர்களிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவர்களும் கம்ப்ளைண்டை வாங்கி கொண்டு தகவல் ஏதும் தெரிந்தால் சொல்கிறோம் என்று அனுப்பிவிட்டார்கள். கடவுளை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாட்கள் கழித்து ஸ்டேஷனில் இருந்து கால் வந்தது. உடனே கிளம்பி GH வாங்கல் என்று. அதை கேட்டதும் என் இதயம் நொறுங்கியது போல இருந்தது. உடனே நானும் மாமாவும் கிளம்பி பரபரப்பாக சென்றோம். அங்கிருந்த கான்ஸ்டபிள் எங்களை கூப்பிட்டு, பக்கத்தில் உள்ள இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் சாக்கடையில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு பாடி சிக்கி இருக்கு, அதனால உங்களை அடையாளம் காட்ட உங்களை கூப்பிட்டோம் என்றார். பாடியை பார்க்கும் பொழுது பாதி அழுகிய நிலையில் இருந்தது. இருந்தாலும் ஒரு சிறு அடையாளங்களை வைத்து எனது கணவன் சுரேஷ் என்பதை உறுதி செய்தோம். பிறகு போஸ்ட்மார்டம் செய்ய உடலை அனுப்பினார்கள். எப்படியும் என் கணவன் உயிருடன் வந்து விடுவார் என்றே நினைத்தேன். ஆனால் இன்று என்னுடன் அவர் இல்லை. அங்கு கிடைத்த தகவல்கள், கால்வாயில் ஒரு பிளாஸ்டிக் கவர் மிதப்பதை அங்குள்ள ஏரியா மக்கள் பார்த்து அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு ஆணின் சடலம் உள்ளாடையுடன் இருப்பதை அங்குள்ள போலீஸுக்கு தகவல் கொடுக்கவே, அந்த உடலை அடையாளம் தெரியாத பொழுது மற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கவே, பிறகு எங்களை அடையாளம் காட்ட அழைத்தார். இதுவே முதல் கட்டமாக தெரிந்தது. பிறகு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரவே அவர் கழுத்து கயிற்றில் நெரித்தது தெரிய வந்தது. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் பரபரப்பான நிலையில் அவர்கள் எங்களை விசாரிக்க அழைக்கவே நான், எனது மாமனார், அண்ணன், அண்ணி 4 பேரும் சேர்ந்து போனோம். அண்ணனும் என் தங்கையின் வாழ்க்கைக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று போலீசிடம் பேசினார். 2 மணி நேரம் விசாரணை நடந்தது. அவர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னோம். பின்பு சுரேஷ் வேலை செய்த இடம், நண்பர்கள் என எல்லா இடத்திலும் போலீஸ் விசாரணை செய்தார்கள். ஆனாலும் எதுவும் பிடிபடவில்லை. கடைசியாக சுரேஷின் மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்த லொகேஷனை ட்ராக் செய்தார்கள். அது கூடவே கடைசியாக அந்த நம்பருக்கு பேசியவர்கள் என எல்லா தகவல்களும் எடுக்கப்பட்டது. சுரேஷின் செல்போன் அதே சாக்கடையில் கிடைத்தது. அதிலிருந்து தகவல்கள் எடுக்கும் வேலையை போலீசார் விரைவுபடுத்தியது. அதிலிருந்து போலீசுக்கு ஒரு தகவல் கிடைக்க கடைசியாக நேரு நகரில் தான் 2 மணி நேரமாக இருந்திருக்கிறார். அவர் மொபைல் அங்குதான் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அவரின் உடல் அடுத்த தெருவில் சாக்கடையில் கிடந்தது.
அதை வைத்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த பகுதியில் தான் கொலையாளி இருக்க வேண்டும் என்று. அதன் பிறகு போலீஸ் எனக்கு கால் செய்து, உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் நேரு நகரில் இருக்கிறார்களா என கேட்க, ஆம், எனது அண்ணன் அண்ணியின் வீடு அங்குதான் உள்ளது என்பதை தெரிவித்தேன். இரண்டாவது முறை விசாரணைக்கு போகும்போது எனது அண்ணன் கூட வந்திருந்தார். அவரிடம் பெரிதாக எதுவும் விசாரிக்க, ஆனால் இப்பொழுது சந்தேகம் வந்துவிட்டது. எனது கணவரின் மொபைல் ஹால் ஹிஸ்டரி பார்க்கும் பொழுது அடுத்த அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. எனது கணவன் அடிக்கடி என் அண்ணன் மனைவிக்கு போன் செய்து மணிக்கணக்கில் பேசியிருக்கிறார். எனது அண்ணன் மனைவியும் அவருக்கு நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். அதுக்கு அடுத்து சுரேஷின் வாட்ஸ்அப் பார்த்த போது எனது அண்ணனின் மனைவி செல்விக்கும் எனது கணவருக்கும் தவறான உறவு இருந்தது உறுதியானது. அதில் இருவரும் அரை நிர்வாணமாக இருந்த போட்டோக்கள், ஒன்றாக இருந்த வீடியோக்களையும் இருவரும் பகிர்ந்திருந்தனர். சுரேஷ் இன்னும் நிறைய வீடியோக்களை மொபைலில் சேவ் செய்து வைத்திருந்தார். இதையெல்லாம் பார்த்த போலீஸ் இந்த கொலையில் கண்டிப்பாக செல்விக்கும் அவரது கணவருக்கும் தொடர்பு இருக்கும் என்று அவர்களை விசாரணைக்காக அழைத்தனர். முதலில் செல்வியிடம் விசாரணை தொடங்கியது. போலீஸ் கிடைத்த ஆதாரங்களை வைத்து விசாரித்தனர். ஆனால் அவள் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே விஷயம், எனக்கும் சுரேஷுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவர் எனது கணவரை பார்க்கத்தான் வருவார் என்று சமாளித்தாள். வீடியோவை காட்டிய பிறகு எனக்கும் சுரேஷுக்கும் தவறான உறவு இருந்தது உண்மைதான், ஆனால் நான் அவனை கொலை செய்யவில்லை என்று வாக்குமூலம் கொடுத்தாள். போலீசுக்கு மேலும் சந்தேகம் ஏற்பட, ஒருவேளை தகாத உறவினால் செல்வியின் கணவர் கொலை செய்திருக்கலாம் என்று எண்ணி செல்வியின் கணவரிடம் விசாரணை ஆரம்பித்தனர். பின்புதான் எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்தது. செல்வி கொடுத்த தகவல், எனக்கும் சுரேஷுக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே உறவு ஆரம்பிச்சிருச்சு. பூங்கொடிக்கு திருமணம் முடிந்து 2 மாதத்திலேயே எங்களது ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்தது. நாங்கள் இந்த உறவை மட்டும்தான் விரும்பினோம். ஆனால் எங்கள் பார்ட்னரை விட்டு ஒன்னா சேரணும்னு நினைக்கல. பூங்கொடி திருமணத்திற்கு பிறகு அவள் கணவனை கூட்டிக் கொண்டு எங்கள் வீட்டுக்கு வருவாள். அப்போதுதான் சுரேஷுக்கு என் மீது தவறான எண்ணம் வர ஆரம்பிச்சு. சுரேஷுக்கு என்னதான் அழகான அன்பான மனைவி இருந்தாலும் என்னோட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்த வேண்டும் என்ற கேவலமான எண்ணம் அவனின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் எனக்கு புரிய ஆரம்பித்தது. அவனின் பார்வை, சைகைகள் இதையெல்லாம் வைத்து தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆரம்பத்தில் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தேன். சுரேஷ் வேலை பார்ப்பது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கம்பெனியில் என்பதால் அடிக்கடி மச்சானை பார்க்க வந்தேன் என சொல்லிக்கொண்டே வர ஆரம்பித்தான். தங்கையின் கணவன் தானே என ரவியும் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதேபோல் அடிக்கடி வருவது, என்னை பார்ப்பது என இருக்க இதெல்லாம் எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் எனது கணவர் அவசர வேலை என சொல்லிவிட்டு சீக்கிரமே போய்விட்டார். அப்போது சுரேஷ் வந்தார். நான் உடனே அவர் இல்லை, நீங்கள் போய்விட்டு சாயங்காலம் வாங்க என்று சொன்னேன். அதற்கு அவன், பூங்கொடிக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவளால் இன்னைக்கு சமைக்க முடியல, அதனால தான் இங்கு சாப்பிட வந்தேன் என்றான். நான் என்ன சொல்வது என யோசித்த போது கணவருக்கு போன் போட்டு விஷயத்தை சொல்லவே அவர் என்னிடம், மச்சானுக்கு சாப்பாடு எடுத்து வை என்றார். வேற வழி இல்லை, சரி என்று அவரை ஹாலில் உட்கார வைத்துவிட்டு கிச்சனுக்கு சென்று தோசை ஊற்ற போனேன். பின்பக்கமாக வந்து தனிமையில் இருந்த என்னை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தான். அந்த செயலை நான் எதிர்பார்க்கவில்லை. அவனை தடுக்க வேண்டும் என தோன்றவும் இல்லை. காரணம், எனக்குள்ளும் அவன் மீது ஆசை இருந்தது. அன்றுதான் முதலில் எங்களுக்குள் தவறான உறவு நடந்தது. என் கணவரை நான் காதலித்துத்தான் திருமணம் செய்து கொண்டேன். இருந்தாலும் இந்த இடத்தில் நான் அவருக்கு துரோகம் செய்கிறேன் என தோன்றவில்லை. சுரேஷுடனான உறவு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதை தொடர வேண்டும் என மனசு சொல்லவே எனது கணவர் வேலைக்கு போன பிறகு சுரேஷுக்கு கால் செய்து வர சொல்வேன். அவனும் வருவான். கடந்த 3 வருடங்களாக எங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்படித்தான் இருந்தது. இந்த உறவில் இருக்கும்போதுதான் இருவருக்கும் ஒரு அற்பத்தனமான ஆசை வந்தது. நாங்கள் ஒன்றாக இருக்கும் போட்டோ, வீடியோ எடுத்து வைத்து எப்போ வேணும்னாலும் பார்த்துக்கலாம் என. அதனால் சுரேஷ் ஒவ்வொரு முறையும் அவனது மொபைலில் பதிவு செய்து எனக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புவான். இதுதான் எனக்கும் சுரேஷுக்குமான தவறான உறவை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டது. நானும் சுரேஷும் அடிக்கடி போனில் பேசுவது, சேட் செய்வதாக இருந்தோம். எனது கணவருக்கு என் நடவடிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வர ஆரம்பித்தது. காரணம், அவர் மீதான ஈர்ப்பு எனக்கு குறைந்தது. ஆனாலும் அதை அவர் பெரிதாக காட்டிக்கொள்ளாமல் என் மொபைல் போனை எனக்கு தெரியாமல் எடுத்து வாட்ஸ்அப் பார்த்து விட்டார். அதிலிருந்து எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டார். உடனே என்னிடம் வந்து இதை பற்றி கேட்டு சண்டை போட ஆரம்பித்தார். என்ன செல்வி இதெல்லாம்? உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சிருந்தா உனக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இங்கே வந்தேன். இப்படி துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று கேட்க, இனி மறைச்சு எதுவுமே ஆக போறதில்லைன்னு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சேன். உங்களை தவிர நான் வேற யாரையும் நினைச்சதில்லை. இந்த சுரேஷ் என்னிடம் தப்பாக நடந்துக்கிட்டான். டெய்லியும் இங்கே வந்து அவனுடைய ஆசையை என்கிட்ட சொல்லி என் மனசை கலைச்சிட்டான்.
இதுல என்னோட தப்பு எதுவும் இல்லை. ஆரம்பத்துல நான் எவ்வளவோ விலகித்தான் போனேன். ஆனா அவன்தான் என்னை விடவே இல்லை என்றாள். இதையெல்லாம் கேட்டதும் எனது கணவர் என்னை புரிந்து கொண்டார். இது அனைத்துமே சுரேஷின் ஆசையால் நடந்தது. அவன் உயிரோடு இருந்தால் நான் மனைவியுடன் சந்தோஷமாக இருக்க முடியாது என்று முடிவு செய்து சுரேஷை கொன்று விடலாம். எனக்கு நீ துணையாக இரு என்றார். நானும் சரி என்று ஒத்துக்கொண்டேன். பிறகு என் கணவர் சொன்னபடி சுரேஷுக்கு கால் செய்து என் கணவர் கம்பெனி விஷயமாக வெளியூர் போறாரு, வீட்டுக்கு வந்தால் இருவரும் தனிமையில் இருக்கலாம் என்று சொல்ல, சுரேஷும் கம்பெனியில் அவசர வேலை இருக்கு, சீக்கிரம் போகணும் என்று கிளம்பி நேராக இங்கு வந்தான். அவன் வருவதற்கு முன்பு டிஃபன் தயாரித்து அதில் மயக்க மருந்து கலந்து தயாராக வைத்திருந்தேன். அவன் வந்ததும் சாப்பிட சொல்ல அவனும் சாப்பிட்டான். பிறகு 10 நிமிஷத்தில் மயங்கி விழுந்தான். அதன் பிறகு பின்புறம் பதுங்கி இருந்த கணவன் கையில் கொண்டு வந்த எலக்ட்ரிக் வயரை கொண்டு சுரேஷின் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தார். அப்போது நான் எதுவும் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தேனே தவிர வேறொன்றும் செய்யவில்லை. தவறு இருவர் மேலும் இருந்தாலுமே எனக்கு வேறு வழி தெரியவில்லை. பிறகு சுரேஷின் உடலை பாயில் சுற்றி மறைத்து கட்டில் அடியில் வைத்து விட்டோம். எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் என்று யோசிக்கும் போது பூங்கொடி கால் பண்ணி, சுரேஷ் நேத்து போனவர் இன்னும் வரவில்லை அண்ணா, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் என்று சொன்னாள். உடனே பக்கத்தில் உள்ள ரவியின் நண்பனை உதவிக்கு அழைத்து அவரிடம் எல்லா உண்மையையும் சொன்னோம். அவரும் அதை புரிந்து கொண்டு சுரேஷின் உடலை காரில் ஏற்றி பக்கத்தில் உள்ள சாக்கடையில் போட்டு விடலாம், அதில் வரும் தண்ணீர் மூலம் உடல் அடித்து சென்று விடும், யாருக்கும் சந்தேகம் வராது என்று சொல்லவும் அதே போல செய்தோம். ஆனால் உடல் அப்படியே கிடந்து யாரோ பார்த்து போலீசிடம் சொல்லிவிட்டார் என போலீசாரிடம் செல்வி சொல்ல பூங்கொடி அதிர்ச்சி அடைந்தாள். தன்னுடைய கணவன் தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ததை நினைத்து பூங்கொடி வருத்தம் அடைந்தார். அண்ணனும் அண்ணியும் அம்மா அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள். ஆனால் இன்று அவர்களே நமக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்து விட்டார்கள் என்று கண்ணீர் விட்டு கதறுவதை தவிர வேறு வழி இல்லை. பின்பு அவர்கள் மூவரையும் போலீஸ் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். இப்பொழுது பூங்கொடியும் யாரும் இல்லாத அனாதை ஆனாள். இந்த கதையோட கருத்துக்களை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் செலோ. பாய்.